வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புருஷாய் வக்கரதுண்டா தன்னோதரி பிரசோய ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நமக. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கர சனி பேச்சராக வக்கியாத நமக. ஓம் ஸ்ரீம் கிளீம் பஞ்சபோத வசிவசி ஓம் மங்களக்கு பஞ்சபோத வசிவசி ஓம் லங்குவங்கு பஞ்சபோத வசிவசி ஓம் நங்குவங்கு பஞ்சபோத வசிவசி சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதத்துடன் கிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறோம். ஓம் சரவண பிரபாய நமக. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, கும்ப லக்னத்துக்கு குரு பகவான் நின்ற குரு பிரகஸ்பதி நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி குருவை பற்றி சில சின்ன ஒரு விளக்கம். ஓகேங்களா? குரு பிரகஸ்பதி பார்த்தோம்னா நவகிரகத்தில் நம்ம வாங்கின கர்மா, சஞ்சீத கர்மா, பிராப்த கர்மா, எந்த கர்மாவில் நாம் பிறப்பெடுத்திருக்கிறோமோ அதுக்கு தகுந்தாற் போல பலாபலன்களை கொடுக்க வல்லவராக பிரகஸ்பதி இருக்கிறார். 9 கோள்களுமே அதான், மனிதன் செய்த கர்மாவின் அடிப்படையில் பலன்கள் கொடுக்கக்கூடியது பிரகஸ்பதியே. இதில் 9 மற்ற கிரகங்கள் எல்லாம் பரிகாரங்கள் மூலமாக தீர்வு காணலாம். ஆனால் சனீஸ்வர பகவான் வந்து கர்மகாரகன், அவர் வந்து பலன்கள் கொடுக்க தவறுவது இல்லை, தட்டாமல் கொடுத்துருவார். இவதையெல்லாம் கூட நம்ம பரிகாரங்கள் மூலமாக நம்ம செஞ்ச கர்மாவையெல்லாம் நம்ம போய்க்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த திசாபுத்தியில் வரும்போது நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். குரு வந்து பூரண சுபகிரகம். அவர் நின்ற ஸ்தானத்தை விட அவர் பார்க்குற அமைப்பு வந்து நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து குருவுக்கு வந்து அதிதேவதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மா வந்து யாரோட அதிதேவதைன்னா இந்திரன் வந்து பிரகஸ்பதிக்கு அதிதேவதை. ஓகேங்களா? குரு பிரகஸ்பதியினோட அதிதேவதை இந்திரனோட அதிதேவதை பிரம்மா. ஓகேங்களா? பழைய நூல்கள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலத்தில எல்லாம் எடுத்தோம்னா சிவ வழிபாடுகள் தான் மெயினா குரு பிரீத்திக்கு செய்யறாங்க. ஓகேங்களா? அதுபோல அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய நூல்களை எடுத்து பார்த்தோம்னா பிரகஸ்பதிக்கு வந்து அதிதேவதை விஷ்ணு. ஓகேங்களா? விஷ்ணு வருவார். அடுத்து வந்து சர்வேஸ்வரன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரம்மா விஷ்ணு சிவன் 3 சக்திகளையும் சேர்ந்த சுரூபம் தான் சர்வேஸ்வரன். ஓகேங்களா? சர்வேஸ்வரனோட காரகத்துவமான கிரகங்கள் எது அப்படின்னா, காரகத்துவ கிரகங்கள் எல்லாம் அதிதேவதையா வரும்னு நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்போ சர்வேஸ்வரனோட காரகத்துவம் எத்தனை 64 வகையான சர்வேஸ்வரனோட ரூபங்கள் இருக்கு. அதுல பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி, நம்மளுக்கு தெரிஞ்சது தட்சிணாமூர்த்தி, காலபைரவர், நடராஜர். ஓகேங்களா? இந்த வழிபாடுகள் எல்லாம் வச்சுட்டோம்னா குரு பிரீத்திக்கு அருமை. ஓகேங்களா? அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிட நூல்கள் எல்லாம் பழைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீங்க வந்து என்ன அப்படின்னா, குரு தட்சிணாமூர்த்தியோட வழிபாடுகளை நீங்க வச்சுக்கலாம். குரு தட்சிணாமூர்த்தி யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவர்களுக்கு எல்லாம் குருவாக இருக்கிறார். ஓகேங்களா? அப்போ ஜாதக கட்டத்தில் இருக்கிற நவகோள்களில் இருக்கிற குருவுக்கும் அவர் குருவாக தான் இருப்பார். ஓகேங்களா? அதனால நம்ம அவர் 2 ஆப்ஷன் நம்மளுக்கு நன்மை நடக்கும். அவர் அதிதேவதையும் சூட்சம அதிதேவதையும் தட்சிணாமூர்த்தி. அந்த குருவுக்கே குரு வந்து தட்சிணாமூர்த்தி தான். ஓகேங்களா? அவருக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற இந்த 7 லோகத்தில் இருக்கிற அனைத்து தெய்வங்களுக்கும் அதிதேவதை குரு யார் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி தான். ஓகேங்களா? அதனால அவருக்கு வழிபாடுகள் செய்யறது மிக அற்புதமான பலாபலன்களை தர வல்லது. ஓகேங்களா? நம்மளுக்கு தெளிவான ஞானம் வேணும், தெளிவான அறிவு வேணும், சகல காரியங்களையும் துல்லியமாக ஆராயக்கூடிய தன்மை வேணும்னா குரு அருள் கட்டாயம் வேணும். அது குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான வழிபாடு தான். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோம்னா கும்ப லக்னத்துக்கு பார்த்தோம்னா அவர் வந்து 2-11க்கு அதிபதியாக வர்றார். 2-11க்கு அதிபதியாக வந்து அவர் லக்னத்தில் இருக்கிறது நன்மையே. ஓகேங்களா? தனஸ்தானாதிபதி அவர் வந்து தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி வந்து லக்னத்தில் இருக்கும்போது திரளான லாபங்கள் ஏற்படும், பொருள் தனம் நிறைய சேரும். சனி பகை வீடாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல இவர் வந்து ஸ்தானத்தின் அடிப்படையில் குரு அங்கே நிற்கிறது. நல்ல கல்வியில மேன்மை ஏற்படும், நன்மைகள் அதிகமாக நடக்கும், திரளான சொத்துக்கள் சேரும், சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் சேரும். இவர் சம்பாதிக்கிறது அனைத்தும் முதலீடுகளாக மாறும். ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் கும்ப லக்னத்துக்கு லக்னத்துல குரு இருக்கிறது. ஓகேங்களா? நன்மைகள் அதிகமாக நடக்கும். அடுத்தது 2ஆம் இடத்துல 2 குடை கும்ப லக்னத்துக்கு 2 குடையவன் 2ஆம் இடத்துல ஆட்சி வளர்றது பலம் பெறுறது, 2-11 குடையவன் ஆட்சி பலம் பெறுறது அற்புதமான அமைப்பு. நன்மைகள் அதிகமாக நடக்கும். கல்வியில் மேன்மை ஏற்படும், கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும், நல்ல அறிவு திட்டமான குடும்ப உறுப்பினர் மூலமாக நன்மைகள் ஏற்படுறது. ஓகேங்களா? எல்லா காரியத்தையும் அந்த ஸ்தானம் என்னமோ அந்த வேலையிலெல்லாம் குரு பகவான் செய்வார். நன்மைகள் அதிகமாக நடக்கும். அடுத்தது பார்த்தோம்னா 2-11 குடைய குரு வந்து 3ஆம் இடத்துல தைரிய வீரிய வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறது. ஒரு ஆவரேஜான பலாபலன்கள் நடக்கும்.
இளைய சகோதர வழியில் நன்மைகள் எல்லாம் ஏற்படும், நற்பலன்கள் மீதியாக நடக்கும், தைரியம் அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்தா போட்டி பந்தயங்களுக்கெல்லாம் 3ஆம் இடம் வந்து அந்த இடத்துல வந்து வெற்றிகள் அதிகமாக நடக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது வந்து 2-11 கூடிய குரு கும்பலக்கணத்துக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல தைரியம், 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் நிற்கிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு தான். தாய் வழியில் நன்மைகள் ஏற்படும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், நற்பலன்கள் விதியாக நடக்கும், தாயாரின் வழியில் பொருள் சேரும், தனம் சேரும், சொத்துக்கள் சேரும், எல்லா நன்மைகளும் ஏற்படும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு அற்புதமான இடம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. 2-11 கூடியவன் கேந்திர திரிகோணங்கள் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான். ஓகேங்களா. ஜோதிட சூட்சமத்தை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதம், அல்லது மறைவு ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறது ஒரு அற்புதம். மறைவு ஸ்தானாதிபதி கேந்திர திரிகோணங்கள் அமரக்கூடாது. அப்புறம் 2-11 கூடிய பரம்பர ஸ்தானாதிபதி வந்து பார்த்தோம்னா அவர் வந்து கேந்திர திரிகோணங்கள் அமைத்து லக்னாதிபதியோட சேர்ந்திருக்கிறது ஒரு அற்புதமான பலாபலன்களை தர வல்லது. ஓகேங்களா. ஒரு நன்மைகள் அதிகமாக நடக்கும். அடுத்தது வந்து 5ஆம் இடம் பூர்வமுனி ஸ்தானத்தில் குரு நிற்கிறது எப்பவுமே ஒரு அற்புதம். ஓகேங்களா. கும்பலக்கணத்துக்கு போது பார்த்தோம்னா 5ஆம் இடம் பூர்வமுனி ஸ்தானத்தில் நிற்கும்போது ஆண் குழந்தைகள் மூலமாக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும், நன்மைகள் அதிகமாக நடக்கும், சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தா 6ஆம் இடத்துல தனஸ்தானாதிபதி 11 போய் மறைஞ்சாருன்னா அதாவது உணர்வான சத்துவஸ்தானத்தில் மறைஞ்சால் கேள்விகள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா. சத்துக்கள் எதிரிகள் குடும்பத்தார் மூலமாக பகை எல்லாம் இருக்கும், தீமைகள் அதிகமாக நாங்கள் போய் உச்சமானாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஓகேங்களா. கஷ்டங்கள் அதிகமாக தான் வரும். குரு வந்து கும்பலக்கணத்துக்கு வந்து உச்சமாகிறது வந்து அந்த அளவுக்கு நன்மைகள் இல்லை. ஓகேங்களா. நன்மைகள் இல்லை. ஓகேங்களா. ஒரு மீடியமான பலாபலங்கள் தர வல்லது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறது 2-11 கூடியவன் 7ஆம் இடத்துல நின்று அவர் லக்னத்தை பார்க்கறது அதிக யோகம் தான், அற்புதமான அமைப்புகள் ஏற்படும், தனம் சேரும், லாபங்கள் சேரும், நன்மைகள் அதிகமாக ஏற்படும், மனைவியின் மூலமாக நன்மைகள் இருக்கும். அந்த சூரியன் என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடும். பொதுவாக குரு அந்த இடத்துல நிற்கும் போது நற்பலன்கள் விதியாக நடக்கும். அடுத்தது அஷ்டமஸ்தானத்தில் நிற்கும் போது கன்னியா ராசியில் நிற்கும் போது நன்மைகள் அதிகமாக நடக்காது. ஓகேங்களா. தனம் சேர்றதுல கஷ்டமாயிருக்கு. ஓரளவுக்கு தனமெல்லாம் ஏதாவது வர்ற லாபங்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் விரைய செலவுகள் ஏற்படும். உடல் உபாதைகள், உடல் பிணிகள், கடன், இந்த மாதிரி நிமித்தமாக செலவுகள் அதிகமாகும். வரவுகளும் ஏற்படும். ஏன்னா அவர் வந்து குரு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தை பார்ப்பார் 8ஆம் இடத்துல நின்று. ஓகேங்களா. வரவும் வரும், அதுக்காக செலவுகளும் இருக்கு. 8ஆம் இடத்துங்கிறது அந்த அளவுக்கு நன்மை கிடையாது, வரவை கொடுத்து செலவுகள் அதிகமாகும். ஓகேங்களா. அந்த மாதிரி இடம் தான். லாபங்கள் வர்ற மாதிரி இருக்கு, அது செலவுகளில் போயிருக்கு. ஓகேங்களா. குரு அந்த இடத்துல நிற்கும் போது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல குரு நிற்கும் போது பாகிஸ்தானத்தில் நிற்கும் போது ஓரளவுக்கு நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். அவர் லக்னத்தை பார்ப்பாரு, அதே அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். துலாத்துல குரு நிற்கும் போது கும்பலக்கணத்துக்கு துலாத்துல குரு நிற்கும் போது ஒரு அற்புதமான பலாபலங்கள் நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நன்மைகள் அதிகமாக நடக்கும். 10ஆம் இடம் விருச்சிகத்தில் நிற்கும் போது ஒரு ஆவரேஜான பலாபலங்கள் தான் நடக்கும், ஆவரேஜான பலாபலங்கள் தான் நடக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து 2-11 கூடையவங்க வந்து 10ஆம் இடத்துல நிற்கும் போது ஒரு ஆவரேஜான நற்பலன்கள் நடக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து குருவுக்கு நட்பு வீடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஆவரேஜான பலாபலங்கள் நடக்கும். அடுத்து 11ஆம் இடத்துல 11 கூடையின் ஆட்சி பலம் பெறுவது மிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும், லாபங்கள் மேன்மை ஏற்படும், வரக்கூடிய தனமெல்லாம் நல்ல முன்னேற்றத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், நல்ல லாபங்கள் ஏற்படும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தா 12ஆம் இடத்துல அவர் நீச்சமாகிறார். அப்போ 2-12 கூடையவங்க வந்து 2-11 கூடிய கிரகம் வந்து 12ஆம் இடத்துல நீச்சமாகிறது வந்து அந்த அளவுக்கு கெடுபலன்கள் தான் அதிகமாக கொடுக்கும், நன்மைகள் கொடுக்காது. ஓகேங்களா. அந்த இடத்துல இருக்கும்போது குரு பிரகஸ்பதியோட வழிபாடையும் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டையும் சிவன் வழிபாட்டையும் வச்சுக்கிறது ஒரு அற்புதமான பலாபலன்களை தரும். ஓகேங்களா. முருகப்பெருமான் வழிபாட்டையும் வச்சுக்கலாம், ஏன்னா செவ்வாய் அங்கே வந்து உச்சமாகிறார், அதனால முருகப்பெருமான வழிபாட்டையும் வச்சுக்கிட்டாலும் நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா. இப்போ பார்த்தோம்னா கும்பலக்கணத்துக்கு 12 ஸ்தானங்கள் நின்ற பலாபலன்களை நம்ம ஜெனரலாக பார்த்தோம். ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிள் அமைத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா. என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமணம் பொறுத்து பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.